Good morning, vanakkam and welcome to Dr. Naanga Eppadi Irukkanum நிகழ்ச்சி. பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆனந்த் அவர்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின் பத்தி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின் வந்து எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும்? ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வரும் மோஸ்ட்லி. பட் நம்ம வேலை பார்க்குறதுனாலையோ இல்லை வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பப்ளிக் பீப்புளுக்குலாம் வந்துட்டு யங் ஏஜில் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஜாயிண்ட் பெயின்ல வந்து நிறைய காமனாக வரக்கூடியது வந்து இந்த ஷோல்டர் பெயின். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வண்டி ஓட்டுவாங்க, டிரைவிங் அண்ட் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ ஷோல்டர் பெயினுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு? ஷோல்டர் பெயின் வந்துட்டு இப்போ அண்ட் குழந்தைங்களுக்கும் எஸ்பெஷலி நிறைய வரும். ஏன்னா புக்ஸ் வந்து எவ்வளோ அவங்க தூக்கிட்டு போறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களை தூக்கிட்டு போறப்பெல்லாம் வந்து இந்த ஷோல்டர்லாம் வந்துட்டு ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும், அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த அப்நார்மல் பொசிஷனிங்கு, அப்புறம் எது மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும். பட் பெயின் வந்ததுக்கப்புறம் we have to treat. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம we cannot say the why you have done like that, we cannot say that. Okay. So pain as such patient வந்ததுக்கப்புறம் we have to treat. பட் இது மாதிரி இந்த ஷோல்டர் பெயின் அப்புறம் இந்த நீ பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். பார்த்தீங்கன்னா இன் யூஸ்வலி நாட் ஓன்லி இன் மை ப்ராக்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த பெயின் ப்ராக்டிஷனர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ட் பீப்புள் மோர் தென் 55, 50, 60 இயர்ஸ் அண்ட் தட் டு இந்த இப்போ ஷோல்டர் பெயின் வந்து நெக் அண்ட் ஸ்பைனுக்கும் ரிலேட்டட். ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஷோல்டர் பெயின் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்கிட்ட வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பெயின் வந்து ஷோல்டரில் தான் இருக்கா இல்லை கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு வருதா? ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு மெயின். இல்லை இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற பெயின். ஸோ இந்த பெயின் கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கை வரைக்கும் போகும். அது வந்து நம்ம நெக் பெயினோட நம்ம வந்துட்டு வில் பி கன்ஃபியூஸ்டு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் அந்த கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு whether it's a neck pain or shoulder pain or pain of hand, அது மாதிரி நம்ம பிரிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் we have to go for the அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் we have to take care. Okay. ஸோ அந்த எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இட் இஸ் மேடப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் லைக் அக்ரோமியோ கிளாவிகுலர். இந்த கிளாவிகுலர் போன் போய் அக்ரோமியம் ஜாயின் பண்ணோம், அக்ரோமியோ கிளாவிகுலர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ், இந்த கையில் இருக்க போன் போய் ஹியூமரஸ், இட் இஸ் ஜாயின் வித் த ஸ்கேப்புலா, கிளினோ ஹியூமரல் ஜாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த ஜாயிண்ட்ஸில் எந்த ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இல்லை அந்த மசில், இப்போ பைசப்ஸ் மசில் இருக்கு, அது வந்து நேராக போய் இங்கே அட்டாச் ஆகும். ஸோ இங்கே அட்டாச்மெண்ட்ல அந்த அட்டாச்மெண்ட்ல அந்த டெண்டான் ப்ராப்ளமா. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மசிலுமே தே வில் ஹாவ் சம் டெண்டான்ஸ் அட்டாச் ஆகிற இடத்துல வந்துட்டு அது கீழே வந்துட்டு தேர் வில் ஹாவ் எ பர்சா, இந்த குஷனிங் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அது ஏதாவது இன்ஃப்ளேம்ட் ஆயிருக்கா? ஸோ இப்போ நீங்கள் ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வி கேன் புட் அ லாங் லிஸ்ட். லைக் பேஷண்ட் நிறைய லேடிஸ்க்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா அந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின் வரதுனால அவங்களுக்கு செஸ்ட் பெயினும் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் டு யூ ட்ரீட் தட்? அது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸாமினேஷன். நம்ம ஆக்சுவலாக நிறைய விஷயம் எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வி ஹேவ் டு கோ ஃபார் பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க்னால வர பெயினா இல்லை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஜாயிண்ட்னால வர பெயினா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெஃபர்ட் பெயின் இருக்கு. இப்போ அப்பண்டிக்ஸ் இங்கே இருக்கிற வலி வந்து தொப்புல சுற்றி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த போன் இங்கே ஒரு C2, C3, C3-4 பெயின் வந்து அதோட ரெஃபர்ட் பெயின் இங்கே இருக்கும். அதே மாதிரி C5, 6லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், C6, 7 வந்து இங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பட் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கம்ப்ரஸிங் நர்வ் ரூட் வந்து இந்த ரேடிகுலர் பெயின் மாதிரி இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸில் தான் இருக்கும். பட் ஆஸ் சச் இந்த போன் ஜாயிண்ட்ல வர பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நின்றுடும். பட் அது கொஞ்சம் மினிமல், அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின்லாம் வந்து ஜாயிண்ட் பெயின்ல இருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் போன் அஃபெக்டட் ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பெயின் ஏரியாவும் இருக்கும், அந்த ரெஃபர்ட் பெயின்லாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இட் இஸ் இந்த இடத்துல அழுத்தி பார்த்தா உங்களுக்கு டெண்டர்னஸ் இருக்கும். the place where actually the patient is having pain, அங்கே நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா டெண்டர்னஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ இதே வந்துட்டு இப்போ ஷோல்டர் பெயின் இருக்கு, பட் கழுத்துலையும் பெயின் இருக்கு. நீங்கள் ஷோல்டர் அழுத்தி பார்த்தா பேஷண்ட் பெயின் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி தென் we have to think of the shoulder. ஸோ பட் இந்த இடத்துல இப்போ டெண்டர்னஸ் இருக்குன்னா இட் மேபி பிகாஸ் ஆஃப் த பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ். சில எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்கு, லைக் இது மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரோமியத்துக்கு கீழே வந்து ஏதாவது கம்ப்ரெஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சப் அக்ரோமியல் பர்சைட்டிஸ். ஸோ த்ரூ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாவே ட்ரீட் பண்ணிடலாமா? நிறைய விஷயம் ஆக்சுவலாக நிறைய விஷயத்த we can go for with
எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் த பெயின் வில் செட்டில் வித் ரொட்டீன் ஃபிசியோதெரபி வித் மினிமல் மெடிகேஷன். ஒன்லி தி சர்ஜரி அவசியம் இல்லை. சர்ஜரி மோஸ்ட்லி தேவைப்படாது. சர்ஜரி எப்போ தேவைப்படும்னா இப்போ இந்த அக்ரோமியம் ப்ராசஸ் இருக்கு, அது வந்துட்டு இட் டஸ் நாட் அலோவ் த மூவ்மெண்ட் ஆஃப் யுவர் லெக். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. So on the space widen பண்றது you have to go for arthroscopic and we have to go for those things. That is done by the orthopedic team, not by me. So and fracture pain எப்படி டாக்டர் ட்ரீட் பண்ணுவீங்க? fractureனால வர fracture அது இப்ப அதான் பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா acute pain, chronic pain. அக்யூட்னா வந்து சடனா வர பெயின், chronic-னா ரொம்ப நாளா வலி இருக்கு. சரி, இப்ப acute pain இருக்கு, சரி எலும்பு உடைஞ்சு வருது. ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி டீம் அங்க இருக்கிற அனஸ்தட்டிஸ்ட் அவங்க எல்லாம் வந்துட்டு அதுக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ் மட்டும் பிளாக் பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸ் ஒரு கத்திட்டர் மாதிரி போட்டுட்டு கண்டினியூஸ் இன்ஃபியூஷன் போட்டுட்டு பேஷண்ட் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க until the x-rays taken, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ற வரைக்கும். ஸோ தட் மோஸ்ட்லி இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த பெயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரானிக் பெயின் டீம். இப்போ எங்கள் இதில் மோஸ்ட்லி கிரானிக் பெயின் மாதிரி தான் வரும். ஸோ அதனால வந்து இப்போ சர்ஜிக்கல் தட் டீம் இஸ் செப்பரேட். சரிங்களா? இப்போ நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும். சர்ஜரிலாம் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துகிட்டே இருக்கும் சர்ஜரி பண்ண சைட்டில். ஸோ அது வந்து we will go for those kind of patient will come to us for pain management. ஓகேவா? ஸோ இப்போ ஷோல்டர் பெயின் we are discussing about ஷோல்டர் பெயின். ஸோ ஷோல்டர் பெயினில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆர்த்தட்டிஸ் ஷோல்டர்லாம் வரது சான்சஸ் இருக்கு. ஸோ they should control the diabetes very normal. It should be controlled in a proper way. சரிங்களா? டைட் கண்ட்ரோல் ஆஃப் த குளுக்கோஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்குலாம் ரொட்டீனாக அந்த they should have this exercise programs. And then மெயினாக பார்த்தீங்கன்னா I always say to all the patient daily 30 minutes of walking, brisk walking. Don't compare yourself with others. உங்களுக்கு ஸ்லோவாக நடக்கிறது தான் brisk walking, அதுதான் brisk walking. But do that for 30 minutes. So that will give you maximum pain relief for all the patients. So this is one tip. And then we go for once we clinically நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஷோல்டர்னால இங்கே இந்த சப்போக்ரோமியல் ஏரியாவில் தான் பெயின், இல்லை வந்துட்டு இந்த பைசெப்ஸ் டெண்டான, இல்லை வந்து ஃபுல் ஷோல்டரே பெயின். ஸோ அது மாதிரினா வி வில் கோ ஃபார் த இன்வெஸ்டிகேஷன்ஸ். இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா ஆக்சுவலாக அந்த நீர் எதாவது தங்கியிருக்கா, ஃப்ளூயிட் எதாவது இருக்கா, இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இருக்கா, இல்லை எம்ஆர்ஐ கூட பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு தென் வி வில் கோ ஃபார் த ஸ்பெசிஃபிக் இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ சப்போக்ரோமியல்னா சப்போக்ரோமியல் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் நாங்களாம் வந்துட்டு முன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஒரு 10 years பேக்லாம் வித்தவுட் இமேஜ் கைடன்ஸ் தே யூஸ் டு டூ. நாங்களாம் கரெக்டாக பேஷண்ட்டை காமிச்சிட்டு இதை பாருங்க இதுதான் உங்கள் பைசெப்ஸ் டெண்டான், இங்கே தான் உங்களுக்கு நீர் கட்டியிருக்கு, இங்கே தான் இன்ஃப்ளமேஷன் இருக்கு பாருங்க, அவங்கள பார்க்க சொல்லிட்டு அந்த இடத்துல வி புட் த இன்ஜெக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ nowadays it has been improved a lot in pain management. So patients are satisfied a lot. Okay. So இது மாதிரி coming to knee pain. நீ பெயின் வந்து ஜெனரலா above 50 தான் நிறைய பேருக்கு வரும். அது மட்டும் இல்லாம இப்போ டான்ஸ் ஆடுறவங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நீ பெயின் அதிகமா வரும். சோ how do you treat that? இல்ல இப்போ நீங்க இப்போ ஒரு லோடு ஒரு வெயிட் ஒரு பொருள் தாங்குதுன்னா அவ்வளவுதான் நீங்க மேக்ஸிமம் ஒரு ஸ்பைன்ல டிஸ்க் வந்து அது குஷன். ஓகே. சோ நீங்க அவ்வளவுதான் மேக்ஸிமம் வெயிட் அதுக்கு போடலாம். சோ குண்டா இருக்கிறவங்களுக்கு அதிகமா பெயின் வரும். ஆக்சுவலா குண்டா இருக்கவங்களுக்கு பெயின் வரும்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா அதை ஸ்ட்ரெயின் நிறைய பண்றப்போ உங்களுக்கு பெயின் வரதான் செய்யும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒபீஸ் பேஷண்ட் ஐ ஹேவிங் நீ பெயின் சொல்றதுனால நான் ஓடட்டுமா சார் ஓட வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டிக்ரீஸ் த வெயிட். ஏன்னா அந்த வெயிட்டோட ஓடுறப்ப இன்னும் முட்டிக்கு நீங்க நிறைய வெயிட்டை கொடுக்குறீங்க, இன்னும் நல்லா தேஞ்சு போயிடும். வியர் அண்ட் டியர். ஆக்சுவலி த மெக்கானிசம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் வியர் அண்ட் டியர். ஸோ இது வந்து ஆக்சுவலா பேஷண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் டாக்டர்ஸ். நீ பெயின் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுல வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா. ட்ராக்ஷன் வைப்பாங்கல்ல டாக்டர், அது வந்து நீ பெயின்க்கு ட்ராக்ஷன் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ட்ராக்ஷன் வந்து இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க நீக்கலாம். ட்ராக்ஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ராக்சர் இருக்கு, ஃப்ராக்சர் சைட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்குன்னா அந்த ஃப்ராக்சர் வந்து கொஞ்சம் ட்ராக்ஷன் பண்ணி தே வில் புட் இன் a proper way. அதுக்கு தான் ட்ராக்ஷன் யூஸ் ஆகுமே தவிர இந்த நீ பெயின் அதுக்கெல்லாம் வந்து ட்ராக்ஷன் ஒத்து வராது. பட் அது வந்து இட்ஸ் பெயின்ஃபுல் ப்ராசஸ் இல்லையா? அது ரொம்ப பெயின் இருக்கும். அப்போ பெயின் சப்சிடைஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்களா? இல்ல இப்போ இப்போ ஃப்ராக்சர் அந்த ட்ராக்ஷன் பண்றப்ப பெயின்ங்களா? அதுல இட் கம்ஸ் அண்டர் அனஸ்தீசியா. இந்த ட்ராக்ஷன் ஃப்ராக்சர் போன் ஆகுது. ஸோ இப்போ அதை வந்து ட்ராக்ஷன் பண்ணோம்னா இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மினிமல் பெயின் இருக்கப்போ வந்துட்டு இந்த நர்வ் பிளாக்ஸ் வச்சு தே வில் டூ. பட் இஃப் மோர் பெயின் இருக்குன்னா இட் ஷுட் பி டன் இன் த ஆப்ரேஷன் தியேட்டர். லைக் இப்போ ஹிப் டிஸ்லோகேட் ஆயிருதுன்னா வி ஹவ் டு கோ ஃபார்
நல்ல அனஸ்தீசியா கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு we have to go for locating the proper place. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் ஈவன் ஃபார் ஷோல்டர் லைக் தட். பட் இந்த நீ அதான் இப்போ we are discussing about the knee. இப்போ நீல வந்து நீ ஆங்கிள்ஸ்லாம் வந்து fluid ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர், அது என்னது? ஃப்ளூயிட் வந்துட்டு அதான் இந்த இன்ஃப்ளமேட்டரி. இப்போ நீங்கள் வந்துட்டு யூ ஆர் மேக்கிங் த நீட் டு ஸ்ட்ரெயின் மோர். ஸோ அப்போ என்ன ஆகுனா இன்ஜுரி, மினிமல் இன்ஜுரி ஆகுது. ஸோ இன்ஜுரினா இப்போ வெளியில் உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் சீழ் பிடிக்குது அது மாதிரிலாம் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே வந்து இதுவும் இன்ஃப்ளமேஷன் தான். பட் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் கிரியேட்டிங் சம் திஸ் இரிட்டேட்டிங் ஏ சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து இட் கிரியேட் சம் இன்ஃப்ளமேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வில் பி தேர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இதே தான் ரெஸ்ட், மினிமல் பெட் ரெஸ்ட் வித் இம்மோபிலைசேஷன். சம் இந்த நேரத்தில் யூ கேன் கோ ஃபார் திஸ் என்எஸ்ஐடிஸ் ஒரு 3 to 5 days நான் ஸ்டீராய்டல் இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் கொடுக்கலாம். இந்த ப்ரூஃபன் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வி கேன் கோ ஃபார் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் இப்போ நீலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் 60-70 தான் இன்னும் அதிகமான பெயின் வரும் இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இல்லை, ஆக்சுவலாக ஐ ஹாவ் ஏ ரொட்டீன் ப்ரோக்ராம் இன் மை கிளினிக். So I always used to say the patient to go for strengthening of the knee, like a quadriceps muscle strengthening exercise. Quadriceps na just வந்து காலை இப்போ நீயை வந்துட்டு ஃப்ளக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு they have to keep in air for 10 seconds. So like that for 5 to 10 minutes morning every 3 hours so that the quadriceps muscles gets more strength. So அந்த நீல வந்து அந்த ப்ரெஷர் போதில்ல அது வந்து இந்த muscle will take care. So that will decrease your 20 to 30% of the pain. Then your weight loss, then the drugs. So this will take care of around 80 to 90%. So your quality will be better. So like this only we have to take care. But still the patients having pain, we have to go for some injections. And the joint is supply பண்ண nervesக்குலாம் வந்துட்டு we have to go for radio frequency. So that will give good pain relief. So these are the things for this knee. But still some patients வந்துட்டு பார்த்தீங்கன்னா yearly osteoarthritis இருக்கு. Yearlyனா before 50 years. ஏன்னா இப்போ knee replacementம் வந்து it is a palliative therapy. You should understand. Okay. Knee replacement is they also do for pain management, not for ஒரு 25 வயசுல உங்களோட knee வந்து it cannot be given to a 70-year lady. Okay. So it cannot be done. So even after knee replacement they will have only 20% of the action of the knee. They cannot sit like us. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இருக்கப்போ வந்துட்டு that is also a palliative therapy for pain relief தான். So what I'm saying, we are having some so ஒரு 50 years கீழே ஒரு 60 years கீழே வரோம்னா the range of movement until ஒரு 25% குறையிற வரைக்கும் it's better to go for exercise, normal walking. It should be the last resort. Okay. My suggestion is it should be the last resort. Okay. So before that we are having many therapies are there. Okay. So like regenerative therapies. ரீஜெனரேஷனா லைக் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்து இது புது மெத்தடா டாக்டர்? புது மெத்தட்னு இல்லை, ஆக்சுவலி இதுக்கு வந்து இன்னும் எவிடன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய வரல. பட் சம் எவிடன்சஸ் we are having like proliferation therapy. They used to say proliferation therapy. இப்போ நீ இருக்குன்னா நீ அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் we will put the needle and we will give some ozone. ஓசோன்னா பார்த்தீங்கன்னா proliferation by ozone therapy. அது என்ன பண்ணுன்னா அந்த கார்ட்லேஜை வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் ஸோ தட் மோர் கார்ட்லேஜ். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் போக போக அந்த சைனல் ஃப்ளூயிட்லாம் குறைஞ்சிரும். ஸோ 2 முட்டியும் தேயறப்போ தான் உங்களுக்கு பெயின் வருது. தேய என்ன ஆகுதுன்னா அந்த கார்ட்லேஜ்லாம் குறைஞ்சிரும். ஸோ அந்த கார்ட்லேஜ் க்ரோத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேஷண்ட் எல்லாம் குட் ரிலீஃப். ஸோ அது ஒரு இது இருக்குது. ப்ளஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ராலிஃபரேஷன் தெரப்பி. ப்ளஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி தெரப்பி. பிஆர்பி தெரப்பி அப்படின்னா பேஷண்டோட பிளட்டை எடுத்துட்டு அதை சென்ட்ரிஃபியூஜ் மாதிரி பண்ணிட்டு அந்த கான்சென்ட்ரேட்டட் platelet of the patient that will be injected inside the knee. That is having good result. Okay. And some other is viscosupplementation. Viscosupplementation na the sinus fluid already குறைஞ்சு போச்சு. The artificial viscous fluid hyaluronic acid that will be injected inside the knee joint. Okay. So adu mari panniyo it will give, but everything is for time bound. Okay. So what I suggest is try to decrease the pain maximum with these kind of interventions along with some exercise and postpone your surgery until 60 or 65. இப்போ நம்ம எக்சர்சைஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணிருந்தோம்னா நம்ம லாங் ரன்னுக்கு சேஃபா இருக்கலாம் இல்லையா? ஆமாமா, எக்சர்சைஸ் மட்டுமே. அதனால தான் வந்து ஒபீஸ் பேஷண்ட்ஸ் ட்ரைட் அந்த யங் ஏஜ்லேயே வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து வி ஷுட் மேக் தம் எப்படின்னா மெலிசா இருக்கிறதே ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறது வந்துட்டு இட் கிவ்ஸ் மோர் ஸ்ட்ரென்த் டு த ஜாயிண்ட்ஸ். So it is and so many other problems. Actually obesity itself it's a disease.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து நாளைக்கு வந்து மசில் பெயின் அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் பெயின் பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ.